மதுரை முருக பக்தர்கள் மாநாடு எந்த திருப்பு முனையையும் ஏற்படுத்தாது என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய கொள்கை எல்லோருக்கும் எல்லாம் என்ற கொள்கைதான். அந்த வகையில்தான் கலைஞர் அவர்கள் தன்னுடைய பராசக்தி படத்திலே பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே கோயில் கூடாது என்பதல்ல, அது கொடியவர்கள் கூடாரமாக இருக்கக்கூடாது என்றுதான் சொல்லியிருக்கிறாரே தவிர கோயில் கூடாது என்று சொன்னதே கிடையாது. ஆகவே இந்த ஆட்சி அனைவருக்குமான ஆட்சி. பெரிய திருப்பு முனையம் அந்நிய திருப்பணம் ஏற்கனவே வேல் தூக்கினா ஒரு அஞ்சு பார்த்துட்டா என்ன திருப்பணம் வந்து ஒன்னிய திருப்பணம் ஏற்கனவே இதெல்லாம் கையில் எடுத்து சுழற்றி பார்த்தார்கள். ஒன்னிய தமிழ்நாட்டில் பப்பு வேகாது. அவர் கட்சியில பின்னாடி அவரை தூத்திக்கின்னு இருக்கிறான். அவர் யார் யாருக்க வாழ்த்து தெரிவித்தார். இந்த ஆட்சியை பொறுத்தளவில் திராவிட மாடல் ஆட்சியில் முருகனுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஆட்சி. தமிழ்கடவுள் முருகனுக்கு இந்த ஆட்சியை போல் வரலாற்றில் எந்த ஆட்சியிலும் அனைத்துலக முருகல் பக்தர் மாநாடு எடுக்கப்படவில்லை. அறுபடை வீடுகளில் மற்றொரு படை வீடான நம்முடைய சுவாமிமலை கோயிலுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் மின்தூக்கிற்கு 5 கோடி ரூபாய் செலவில் வயது முதிர்ந்த நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக மின்தூக்கி அமைக்கப்பட்டுக் கொண்டிருப்பது இந்த ஆட்சியில்தான். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் 117 முருகர் கோயில்களுக்கு குடமுழுக்கு நடந்திருக்கின்றது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் தற்போது 146 கோயில்களுக்கு திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 847 கோடி ரூபாய் செலவில் எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு இந்த ஆட்சியில்தான் தமிழ்கடவுள் முருகனுக்கு பெருமைக்கு பெருமை சேர்க்கின்ற ஆட்சி. முழுவதுமாக முருகர் எங்கள் முதல்வர் பக்கத்திலே இருக்கின்றார். எது ஆன்மீகம் எது அரசியல் என்பதை ஆண்டவன் பார்த்து கொண்டிருக்கின்றார். முழுக்க 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 அரசியல் மாநாடு. நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பணிகள் அறம் சார்ந்த பணிகள், பக்தர்களுக்கு தேவையான பணிகள், ஆன்மீக பணிகள். ஆகவே இறைவன் இரண்டையும் பகுத்து பார்க்கின்ற ஆற்றல் பெற்றவர். நிச்சயமாக இது போன்ற போலியான நடவடிக்கைகளுக்கு இறைவன் எந்நாளும் துணை இருக்க மாட்டார். முருக பக்தர்கள் மாத்திரமல்ல, ஆன்மீகம் இறை என்பர்கள், இறையை நம்புபவர்கள் அனைவருமே மகிழ்ச்சியோடு இருக்கின்ற ஆட்சி. ஆகவேதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறுபடை வீடுகளுக்கும் ஒரே முறையாக பயணிப்பதற்கு 60 வயதை கடந்த மூத்தோர்களுக்கு இதுவரையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 2000 பேர்களை அறுபடை வீடுகளுக்கு உண்டு உறைவிடத்தோடு இலவசமாக அழைத்து சென்றிருக்கின்றோம். இந்த ஆண்டு அதேபோல் 2000 பேர்களை உண்டு உறைவிடம் கட்டணம் இல்லாமல் அவர்களுக்கு 2000 பேர்களுக்கு அழைத்து செல்வதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த ஆண்டும் அரசிலிருந்து நிதியாக தந்திருக்கின்றார். எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சியில்தான் இதுவரையில் இல்லாத அளவிற்கு 1060 கோடியை அரசு நிதியாக இந்து சமய அறநிலையத்துறைக்கு வழங்கியிருக்கின்றார். இது வரலாற்றில் ஒரு மைல்கல். இதற்கு முன்பு இப்போது குறைய வாழ்த்து சொல்லியிருக்கின்றாரே, அவரிடம் கேளுங்கள். கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் துறையின் சார்பில் அல்லாமல் ஆட்சியின் சார்பில் அரசின் சார்பில் திருக்கோயிலுடைய அறநிலையத்துறைக்கு எவ்வளவு கோடியை ஒதுக்கி தந்தீர்கள் என்று அவரிடம் கேள்வியை கேளுங்கள். ஆகவே இந்த ஆட்சி இறை என்பவர்களுக்கு ஒரு பொற்கால ஆட்சி என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய சொல்லிட்டேன்ப்பா. ஆன்மீகத்தை கையில் எடுக்காது. ராமராகட்டும் முருகனாகட்டும் தேர்தல் சமயத்தை மட்டும் ஆன்மீகத்தை எடுத்து அவங்க பிரச்சாரம் பண்றாங்க பாஜக. அப்படி எடுத்ததுடைய விளைவு அவர்களையே சென்று கேளுங்கள். ராமர் கோயிலை 1000 கோடி அளவிற்கு பிரதிஷ்டை செய்து திருவிழாவை நடத்தினார்கள். அந்த தொகுதியினுடைய தேர்தல் முடிவு என்ன என்று அவரையே கேளுங்கள். இந்துக்களை பொறுத்தவரை சின்னதாக யாராவது தொந்தரவு பண்ணா நம்ம பெருசா கண்டுக்க மாட்டோம். பரவாயில்ல, மன்னிச்சு போயிரு. பெரிதாக தொந்தரவு செய்தாலும் கூட அதையும் கண்டுக்க மாட்டோம், மன்னிச்சு போயிரும் சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி நம்முடைய வாழ்வியல் முறைக்கு தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஹிந்து என்பதற்காக நான் ஏற்கனவே சொன்னதை போல நம்முடைய கடைக்கோடி தொண்டர்கள் கொல்லப்படுகின்றார்கள். இந்த மதத்தை பின்பற்றினா மட்டும் நம்முடைய வாக்கை பெற்று அரசியல்வாதிகளாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க கோவில் இப்படி இருக்கும் கூம்பு மாதிரி இருக்கும் அசிங்கப்படுத்துறாங்க. இந்து மக்கள்கிட்ட ஒற்றுமை எப்பொழுதும் வராது என்கின்ற தைரியத்தில் அரசியல்வாதிகள் இன்னும் பழைய அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார். அதையெல்லாம் உடைத்து காட்ட வேண்டும். என்னுடைய கோவில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்வியல் முறையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எங்களுடைய குழந்தைகள் தைரியமா ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட திருநூறு வச்சுட்டு போகணும். எங்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு வட தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட ருத்ராட்சி கொட்டையை வெளியே அணிந்து கொண்டு செல்ல வேண்டும். இதெல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. அன்பு சொந்தங்கள், அதற்கெல்லாம் இந்த முருகர் மாநாடு தேவைப்படுகிறது.
ஒரு பக்கம் எழுச்சி, ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை மணி. ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் முருக பக்தர்களை எந்த வீட்டிலே வைத்து பார்க்க வேண்டும் என்று இந்த மாநாடு மூலமாக அவர்களுக்கு தெரியும். முதல் வீடு திருப்பரங்குன்றத்துக்கே நீ பிரச்சனை ஏற்படுத்தினா ஒரு வீடாக சென்று சூரசம்ஹாரம் செய்துவிட்டு மறுபடியும் அமைதியாக திருத்தணிக்கு போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி தாங்க ஐயா அந்த மாநாட்டில் ஒரு பெரிய செய்தியை நாம் சொல்லி இருக்கின்றோம். என்னுடைய வாழ்வியல் முறையில தலையிடாத, ஏன்னா நம்ம யாருக்குமே தொந்தரவு பண்ணல. ஆறுபடையில் இருக்கக்கூடிய முருகபெருமானையும் இங்க வந்து அமைதியாக இந்து முன்னணியினுடைய வாலண்டியர்ஸ் மட்டுமே நின்று, ஒரு காவல்துறை அதிகாரி இல்லைங்க, அமைதியாக தரிசிச்சுட்டு போறாங்க. ஆனா ஆறுபடையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு 50 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய் கொடுக்காம நீங்க சாமி இந்த மாதிரி பார்க்க முடியுமா? கேட்டு பாருங்க. இது நம்முடைய வாழ்வியல் முறையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நாம் தட்டி கேட்கின்றோம். நம்முடைய கலாச்சார சின்னங்கள் எங்கேயும் யாரும் அழிக்க கூடாது. ஒருவர் கூட மதம் மாறக்கூடாது. மதம் மாறினவங்களை திரும்பி கொண்டு வர வேண்டும். 120 கோடி இருக்கக்கூடிய உலகத்தில் இன்னைக்கு 4வது பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கின்ற நம்முடைய சமுதாயம் தொடர்ந்து இதே போல இருக்கணும். காரணம், இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் பாத்தீங்கன்னா தமிழ் வேறு, ஆன்மீகம் வேறு, இலக்கியங்கள் வேறு என்று பிரித்திருக்கின்றார்கள். ஆனா நம்ம ஊர்ல அப்படி பிரிக்க முடியாது. எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு பெருமை நமக்கு மட்டும்தான் இருக்கு. தமிழும் ஆன்மீகமும் இலக்கியமும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரே கலவையாக இந்த வாழ்வியல் முறை இருக்கு. அச்சல ஏத்துறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இதெல்லாம் ஒளிஞ்சு கிடக்குதுங்க ஐயா, அவ்வளவு இடத்துல இருக்கு. 5400 ஆண்டுகள் பழமையான தமிழினம் என்று சொல்லுகின்றோம். ஆனால் 5400 ஆண்டுகளாக எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோல் வாழ்வதற்கு அரசியல்வாதிகள் நம்மை விடுவார்களா என்கின்ற கேள்வியும் நாம கேட்கணும். அதுதான் அருமை சொந்தங்களே, இது போன்ற மாநாடுகள் இன்னும் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் நாம் ஒன்று சேருவோம். அதைவிட முக்கியம் எதற்காக ஒன்று சேருகின்றோம் என்பது முக்கியம். நம்முடைய இனத்தினுடைய அடையாளத்தை தைரியமாக தீர்க்கமாக வெட்ட வெளியில அதை நாம் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. யாருக்கும் நாம் எதிரி கிடையாது. 2 நாடுகள்ல மட்டும் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட நம்ம யாருக்கும் எதிரி இல்லைங்க ஐயா. ஆன்மீகம் சார்ந்த அரசியல், ஆன்மீகம் சார்ந்த வாழ்வியல் நெறி, ஆன்மீகம் சார்ந்த பொருளாதாரம் வரும் பொழுது மட்டும்தான் முருகன் நிம்மதியாக இருப்பார். முருகன் நிம்மதியாக இருக்கும் பொழுது நாம் நிம்மதியாக இருப்போம். நாம் நிம்மதியாக இருக்கும் பொழுது நம்முடைய கலாச்சாரம் நிம்மதியாக இருக்கும். இந்து மத தர்மத்தை யாரும் அவமதிக்க வேண்டாம் என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தெரிவித்தார். நமது எதிரிகள் எவ்வளவு பேர் இருந்தாலும் சிவபெருமானின் கழுத்தில் உள்ள நாகம் பார்த்தாலே காணாமல் போய்விடுவார்கள் என்றும் குறிப்பிட்டார். What these atheists say, they don't believe in God. நம்ம கடவுள் நம்ப மாட்டாங்க. கடவுள் நம்ப மாற்றுறது இல்லைன்னா எல்லா கடவுள் நம்ப கூடாது. பட் இந்த நம்ம நாட்டு எத்திஸ் எப்படின்னா only Hindu கடவுள் நம்ப மாட்டாங்க. That is the definition of secularists of our country, atheists of our country. This is the issue of our country. Hindu culture திட்டிட்டே இருங்க, Hindu gods abuse பண்ணிட்டே இருங்க. That is secularism for them. They don't have the guts to point out any other religion except Hindu dharma. இந்த நாத்திகர் கூட்டத்துக்கு, செக்குலரிஸ்ட் கூட்டத்துக்கு அரசமைப்பு சட்டம் கொடுத்த one great weapon is there. அது என்ன? freedom of speech. பேச்சு சுதந்திரம், இஷ்டத்துக்கு பேசுறது. நம்ம கடவுளை திட்டுறது பழக்கம் ஆயிடுச்சு. அவர்கள் கடவுளை திட்டினாலும் நம்ம எல்லாரும் கோவப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஏன்னா அது பேச்சு சுதந்திரம். அவர் திட்டிட்டே இருப்பாங்க, நம்ம மட்டும் நிம்மதியா இருக்கணும். ஏன்னா நீங்க இந்துக்கள். இது மாறணும். This has to change. If this does not change, it would be very difficult to sustain our religion, our dharma. Anywhere in our country, being a Hindu, I'm not a fanatic Hindu, I'm a committed Hindu. I respect Islam, I respect Christianity. Only na கேக்குறது என்னன்னா, don't disrespect my Hindu dharma. நம்ம அறம் பத்தி நீங்க எதுவுமே சொல்லாதீங்க. This is my pleading. మనం వెళ్లే దారిలో, మనం ఎంచుకున్న దారిలో శత్రువులు,
అరాచక శక్తులు ఉంటాయి, భయపెడతాయి. కానీ వీరవేల్ వెట్రివేల్ మురుగన్ తోడుండగా మనకేంటి భయం? நம்முடைய பாதையில ராட்சசர்கள், கடுமையான கொடுமையான ராட்சசர்கள் இருக்கிறாங்க. அந்த பாதையில நாம போகும்பொழுது வீரவேல் வெற்றிவேல் என்று சொன்னால் அந்த ராட்சசர்கள் கொடுமையானவர்கள் ஓடி போய் விடுவார்கள் என்று கூறுகின்றார். பாதையோ இருட்டு, கையிலே விளக்கு இல்லை, வீடோ நெடுந்தொலைவில், வழி முழுவதும் மேடு பள்ளம், மனதில் துணிச்சல் தவிர வேறு இல்லை. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே என்று மகாகவி பாரதி சொல்வாரே, அதுதான் துணைக்கு வந்தது. பொருத்தமான எனக்கு பிடித்த திருக்குறள் ஒன்று உள்ளது. அந்த குறள் சொல்கிறது, சுண்டலிகள் ஆயிரக்கணக்கில் படை எடுத்தாலும் ஒரு நாகுபாம்பு பார்த்து சீறினால் போதும், அந்த எலிக்கூட்டம் காணாத போய்விடும். அதுபோல நமது எதிரிகள் எவ்வளவு பேர் இருந்தாலும் முருகனின் தந்தை சிவபெருமான் கழுத்தில் உள்ள நாகம் பார்த்தாலே போதும், காணாத போய் விடுவார்கள். எனவே மாற்றம் வருவது உறுதி. చేంజ్ ఇస్ బౌండ్ టు హ్యాపెన్. మార్పు తథ్యం. మనం అనుకున్నది సాధిస్తాం, మన ధర్మానికి నిలబడతామని తెలియజేసుకుంటూ మీ అందరికీ நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்று மாறாதது. நிச்சயமாக தர்மத்தின் தலைமை நிறை நின்று, தர்மத்தின் பாதை நின்று நாம் ஜெயிக்கத்தான் போகிறோம், ஜெயித்து காட்டுவோம் என்று கூறி நான் வணக்கம் கூறுகிறேன். முருகனை நம்பினால் வெற்றிதான், முருகனை நம்பினால் உயர்வுதான், முருகனை நம்பினால் எழுச்சிதான். அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அந்த வீரவேல் முருகனுக்கு அரோகரா, அந்த சூரவேல் முருகனுக்கு அரோகரா. மதுரை மாநாடு முருகன் மாநாடு அல்ல, அரசியல் மாநாடு என தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். மதுரை மாநாடு மக்களை ஏமாற்றும் மாநாடு, அது முருகனுக்கான மாநாடு இல்ல, அரசியல் மாநாடு. முருகன் தமிழ் கடவுள் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். முருகன் என்று ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதையும் பாஜக ஏற்றுக்கொள்ளுகிறது. அப்படி என்றால் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாஜக செய்யும் துரோகங்களை, வஞ்சனைகளை, புறக்கணிப்புகளை தமிழ் கடவுள் முருகன் அனுமதிப்பாரா என்ற கேள்வியை நான் கேட்கிறேன். அப்படி என்ன புறக்கணிச்சார் மோடி அவர்கள் பிஜேபின்னா, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை தொகையை கொடுக்கவில்லை. 2350 கோடி ரூபாய் பள்ளி கல்வித்துறைக்கு சேர்ந்த வேண்டிய உரிமை தொகை, இனாம் யாசகம் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தமும் வேர்வையும் சிந்தி வரியாக ஜிஎஸ்டி கொடுக்கிறோம். அதில் கொடுக்கின்ற பணத்தை கொடுத்துருக்காங்களா? சென்னையில் வரலாறு காணாத, 100 ஆண்டுகள் காணாத பெருமழை, காற்றாற்று வெள்ளம் வந்தது. 27,000 கோடி கிட்ட லாஸ் ஆச்சு. தூத்துக்குடி மாவட்டமே அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. சென்னை மாவட்டம் தத்தளிச்சது. மத்திய நிபுணர்கள் குழு வந்தாங்க, பார்த்தாங்க, அறிக்கை கொடுத்தாங்களே, ஏதாவது பணம் கொடுத்தாங்களா? பேரிடர் நிதி. எங்களுடைய உரிமை தொகையை நாங்கள் கேட்குறோம். எங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய வேர்வை ரத்தம் சிந்தி கொடுக்கப்படுகின்ற வரி பணம், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய விகிதாச்சார விழுக்காடு பணத்தை கொடுக்கிறார்களா? அங்கேயும் புறக்கணிப்பு. அடுத்த தலைமுறை என்பது பள்ளி கல்வித்துறையிலிருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய 2350 கோடி ரூபாயை கொடுக்காம புறக்கணிக்குத பாஜக அரசு. தமிழ் கடவுள் முருகன் மன்னிப்பாரா? இதெல்லாம் பகல் வேஷம். தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுத்துட்டு நீங்கள் தமிழ் முருகன்கிட்ட போயின்னா தமிழ் முருகன் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் இல்லையாரும் பார்ப்பார். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு தமிழ் கடவுள் முருகன்கிட்ட போயிட்டு நாங்கள் முருகர் மாநாடுன்னா என்ன கேட்பாரு? நீங்கள் ஏன் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறீர்கள்? தமிழ் கடவுள் முருகன் என்றால் தமிழ் மொழியில் அர்ச்சனை செய்யலாம், அப்பதான் முருகருக்கு காதல கேட்கும் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. அப்ப தமிழ் மொழியில் அர்ச்சனை பண்ணணும்னா உச்சநீதிமன்றம் வரை போய் தடையானை கேட்டது சமஸ்கிருதத்தில் தான் அர்ச்சனை பண்ணணும். இது நீச பாஷை தமிழ். நீச பாஷையில் அர்ச்சனை பண்ணா கடவுளுக்கு கேட்காதுன்னு சொன்னது யாரு? இதை தமிழ் கடவுள் முருகன் ஏற்றுக்கொள்வாரா?
சூர சம்மாரம் செய்வார். வருகின்ற 2016 தேர்தலில் சூர சம்மாரம் ஜனநாயக ரீதியில் தேர்தலில் செய்ய போகிறார். பாஜகவிற்கு ஒருபோதும், பாஜகவுடன் போவர்களுக்கும் ஒருபோதும் தமிழ்நாட்டில் இடமில்லை என்பதை தமிழ் கடவுள் முருகன் நடத்தி காட்டுவார் 2016. இதுதான் எங்களுடைய. உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கைவிட்டார். ராமர் என்ன சொன்னார்? அயோத்தியில் உங்களை தோற்கடிப்பேன். ராமர் தான் தோற்கடிச்சாருங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க? ஜெய் ஜெகநாதர்னாங்க. ஜெய் ஜெகநாதரும் கை கொடுக்கல. அப்புறம் பூரிக்கு போய் பூரி ஜெகநாதர்னாங்க. எங்கெங்க போறாங்களோ மத அரசியலை கையில் எடுத்து மக்களை ஏமாத்தலாமான்னு பார்க்குறாங்க. மக்களை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. தமிழ் கடவுள் முருகன் 2026 தீர்ப்பளிக்க போகிறார். தீர்ப்பு எழுதிவிட்டார். Mic check 1 2 3. Powered by India's #1 gold buying company, Attica Gold Company. Trend friend ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கு அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.